ரஞ்சித் அவர்கள் நீல பண்பாட்டு மையம் நடத்திய ஒரு உலக திரைப்பட விழாவில் என்னை அழைத்திருந்தார்கள். நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன். பன்றி மேய்ப்பவரை ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரமாக சித்தரித்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன் சொன்னோன்னே, ஐ திங்க் இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் தலித் பிலிம் ஒரு பன்றியை ஒரு பெட் அனிமலாக மாமன்னன் திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். ஒதுக்கப்பட்ட சமூகத்தை, உடல் குறைபாடு உள்ளவர்களை, மூன்றாம் பாலினவரை, சிறுபான்மை மக்களை நெகட்டிவா ஒரு படத்துல சித்தரிப்பது மூலியமாக அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை அந்த நகரமே தீ கொந்தளிச்சு எரிஞ்சு அடங்குது. இப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு விஷயத்தை சும்மா போற போக்குல செஞ்சுட்டு போறப்ப இந்த அழைப்பிதழ்ல ஒரு பேருக்கு பின்னாடியும் ஜாதி இல்லை நண்பர்களே. இது தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆல்மோஸ்ட் கடைசி பேச்சாளனா இருப்பதனுடைய துயரம். எல்லா மேடையிலையும் அந்த பேச்சாளன் ரொம்ப கடினமானவன். அதுவும் இந்த மேடையில பேசியவர்கள் எல்லாருமே பேராசிரியர்கள், முனைவர்கள், கவிஞர்கள், விளம்பரப்பட இயக்குனர், எழுத்தாளர்கள், தமிழ்துறை ஆளுமைகள் அப்படின்றப்ப ரொம்ப நான் ஆக்சுவலா இந்த இன்விடேஷனை பார்த்தோன்னே பயந்துட்டேன். கீழே என் பேர் இருக்கு, மேல இவ்வளோ ஒரு தமிழ் பேராசிரியருடைய துறையில நம்ம என்ன பேசிட போறோம். இதை தாண்டி இந்த மொத்த தொகுப்புலையுமே 10 சிறுகதை தான் இருக்கு. இவங்க எல்லாருமே பேசிடுவாங்க. இதை தாண்டி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடைக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா பேராசிரியர்கள், முனைவர்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு மேடை. உண்மையிலே சுடர்விழி அவர்கள் மிக பிரமாதமா அந்த தமிழாசிரியர் வகுப்புல போய் நான் உட்கார்ந்துடலாமா அப்படின்னு தோணுது. இவ்வளவு அழகான ஒரு பேராசிரியரா அவங்க இருக்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சியா இருக்குது. அவங்ககிட்ட தமிழ் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப நல்லா தமிழ் படிப்பாங்க. நல்லா புரிஞ்சு கொள்கிற ஒரு அழகான மொழியோடு அவங்க பேச ஆரம்பிச்சப்பவே மொத்த அரங்கத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு நிப்பாட்டினாங்க. இந்த 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 கூட்டத்தினுடைய மிக சிறப்பான, கூர்மையான, நுட்பமான உரை என்பது சுடர்விழி அவர்கள் நிகழ்த்திய உரைதான். அழகிய பெரியவன் என்ற பெயருக்கு என்ன காரணம், ஊருக்கு என்ன காரணம், தலைப்புக்கு என்ன காரணம் என்று அவர்கள் துவங்கி வைத்த பேச்சு மிக மிக சிறப்பான ஒரு பேச்சாக இருக்கிறது. அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், மனதார பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக அவங்க இன்னொரு 10 நிமிஷம் பேசிட மாட்டாங்களான்னு எனக்கு ஏக்கமா இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் யாரோ லெட்டர் வச்சுட்டாங்க, சார் 10 நிமிஷம் பேசலாமே அப்படின்னு. பரவாயில்ல சார், நம்ம இந்த சுருதி டிவியை பார்த்தே பேசிப்போம் சார், ஆடியன்ஸே தேவையில்லை அப்படின்னு பக்கத்துல சார்கிட்ட சொன்னேன். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான பேசினாங்க. அப்புறம் முனைவர் சாரோன் அவர்களுடைய பேச்சு மிக பிரமாதமான ஒரு பேச்சாளர். அவங்களுடைய மச்சான் வேற அவங்க அக்காவை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் போல. இப்படி கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை அவர் என்னதான் தாங்குறாங்க, உயர்த்தி உயர்த்தி தூக்கி தூக்கி தானே பேசுவாரு அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சாரோன் அவர்களும் மிக சிறப்பாக பேசினார். நண்பர்களே, நான் சாரோன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. நான் அதை பேச வேணாம்னு நினைச்சேன். ஆனா சரியாக அவர் என்னை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டார். எனக்கு ரொம்ப சரி அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். சரி பேசணுமா வேணாமா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நெகட்டிவிட்டி, வெறுப்புங்கிற அலை அவ்வளோ பெரிய அலையாக அடித்து கொண்டிருக்கிறது. ஸோ நான் ரஞ்சித் அவர்கள் நீல பண்பாட்டு மையம் நடத்திய ஒரு உலக திரைப்பட விழாவில் என்னை அழைத்திருந்தார்கள். நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன். அப்ப நான் வெயில் படத்துல பன்றி மேய்ப்பவரை ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரமாக சித்தரித்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன் சொன்னோன்னே, கீழே நீ ரஞ்சித்திட படம்ங்கிறதுக்காக நீ இப்படி எழுதுறியா, நீ யாரு, அப்போ அங்காடி தெருல ஜவுளி முதலாளி கேட்ட அதுக்கு நீ மன்னிப்பு கேட்பையா அப்படின்னு அவ்வளவு ஆபாசமாக என்னை கண்டம் பண்ணி அவ்வளவு மோசமான சோசியல் மீடியா பதிவுகள் எனக்கு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் மனைவி எதுக்குங்க நீங்க இப்படிலாம் போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வருத்தப்பட்டாங்க. சரி நீ பார்க்காதப்பா, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எவ்வளவு கூர்மையாக ஒரு விஷயத்தை அந்த மேடையில் பேச விரும்பினேன்.
அதை முன்வைத்தேன் என்பதை மொத்தமாக அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் பேசிய அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த மேடையை நான் வேற வழியில சாரோன்னு ஆரம்பிச்சதுனால அங்கிருந்து இதை துவங்க வேண்டியிருக்கிறது. நாகராஜ் மஞ்சுளே தான் முதலில் பன்றி மேய்க்கிற ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஃபேண்ட்ரி என்ற படமாக எடுக்கிறார். ஐ திங்க் இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் தலித் பிலிம் ஒரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக பன்றி மேய்க்கருடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய வழியை, காதலை பிரமாதமாக ஆவணப்படுத்தி இருந்தார், பதிவு செய்திருந்தார். அதற்கு பிறகு மாமன்னன் திரைப்படத்தில் நீங்கள் அசிங்கமாக கருதுகிற, நீங்கள் அலட்சியம் படுத்துகிற, நீங்கள் மூக்கை பொத்திக் கொள்கிற ஒரு பன்றியை ஒரு பெட் அனிமலாக மாமன்னன் திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அசிங்கம் என்று ஒதுக்கி வைக்கிற, அலட்சியம் பண்ணுகிற ஒரு விஷயத்தை. சோ இங்கே இருந்து இதை பற்றிய பார்வை மாறுகிறது. நீங்கள் மிகவும் கூர்மையாக தொடர்ந்து கருப்பானவர்களை, ஒதுக்கப்பட்ட சமூகத்தை, உடல் குறைபாடு உள்ளவர்களை, மூன்றாம் பாலினவரை, நீங்கள் இல்ல சிறுபான்மை மக்களை நெகட்டிவா ஒரு படத்துல சித்தரிப்பது மூலியமாக அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பதை இப்போது சாவா என்ற திரைப்படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி அந்த 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 நகரமே தீ கொந்தளிச்சு எரிஞ்சு அடங்குது. இப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு விஷயத்தை சும்மா போற போக்குல செஞ்சுட்டு போறப்ப எவ்வளவு பெரிய ரத்தம் இந்தியாவில் சிந்தப்படுகிறது என்று நீங்களாம் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நிலவும் போது சமூக நீதியை பேசுகிற தமிழகத்தில் நீங்க சொன்னாங்க எல்லா பேருக்கு பின்னாடியும் ஜாதி இருக்கும். இந்த அழைப்பிதழ்ல ஒரு பேருக்கு பின்னாடியும் ஜாதி இல்லை நண்பர்களே. இது தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம். மலையாளத்துல சாத்தியமா, இல்ல ஆந்திரால சாத்தியமா, இல்ல வேற எங்காவது சாத்தியமா? தொடர்ந்து சமூக நீதியை, ஜாதி பற்றிய குறிப்பை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தீண்டாமைனா அதுக்கு பின்னாடி ஜாதி தான் ஒழிக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்க மதத்தை ஒழிக்கணும். மேடையில பேசி 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 தான் அழகிய பெரியவன் பேர் வர்றாரு. வசந்தபாலன் பேர் எங்க வந்துச்சு? எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்குல்ல, எங்க ஒரு பேர் வருது? ஏன் புனைப்பெயருக்குள் நாங்கள் ஒளிந்து கொள்கிறோம், போகிறோம்? ஜாதி பேரை பின்னாடி போறது வெட்கி தலை குனிகிறோம்னா தொடர்ந்த ஒரு உரையாடல் தான் காரணம். நான் அந்த உரையாடலை என்னுடைய படத்தில் நான் அன்னைக்கு செஞ்சுட்டேன். மேடையில் உங்களுக்கு தெரியும், தேவர் மகன் படம் என் வாழ்க்கையில் எவ்வளவு பாதிக்கப்பட்டது என்று மாரி செல்வராஜ் அந்த மேடையில் பேசுகிறார். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. அது எனக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்பட்டுச்சுன்னு அவர் பேசுறாரு. சோ நான் அதற்கான முன் ஒரு மேடையாக நான் அதை பயன்படுத்துகிறேன். எக்காரணத்தை கொண்டு நான் நீளத்துல படம் பண்ணணுங்கிற அவசியமோ, அங்க போய் அவருக்கு நல்பேர் வாங்கணுங்கிற அவசியமோ எனக்கு இல்லை. ஒரு டிஸ்கஷனை இந்த சொசைட்டில துவங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். மாநாடுன்னு ஒரு கமர்ஷியல் படம், அந்த படத்துல சிறுபான்மையினரான முஸ்லிம கதாநாயகனா சித்தரிச்சு பிரமாதமா ஒரு படமாக கமர்ஷியல் படமே கவனத்துடன் எடுக்கப்படுகிறது. அதனாலதான் நான் அமரன் மாதிரி ஒரு படங்களை நம்ம விமர்சிக்கிறோம். நீங்க முஸ்லிம்களை தொடர்ந்து சித்தரிக்கிறது தவறு அப்படின்னு விமர்சிக்கிறோம். சோ தொடர்ந்த விமர்சனம் என்பது நம்மளுடைய படைப்பை கூர்மையாக, கவனமாக, ஒவ்வொரு வரியும் கவனமாக செய்ய வேண்டுங்கிற காரணத்தினால்தான் நான் அந்த ஒரு விஷயத்த செஞ்சேன். உடனே நீ அதுக்கு மன்னிப்பு கேட்பியா, இதுக்கு மன்னிப்பு கேட்பியா, அவர் அந்த ஜாதி தானே அப்படின்னு அதனுடைய பூர்வீகத்தெல்லாம் தேடி பேஸ்புக்ல ஓன் ஜாதி என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் ட்விட்டர்ல போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், உயர்ந்த ஜாதியில் கூட அவன் பொருளாதாரத்துல தாழ்ந்த இடத்துல இருப்பான். இப்படி 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 தொடர்ந்து என் மீது வன்மம் கக்கப்பட்டு கொண்டே இருந்தது. சாரவன் அவர்கள் சொல்லும் போது உள்ள இருந்து டக்குன்னு அந்த அந்த வெறுப்புக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் எழுந்து. ஏன்னா இந்த கவனம் ஒரு படைப்பாளிக்கு மிக தேவை. அது ரொம்ப முக்கியம். திருப்பரங்குன்றத்துல அந்த நெருப்பு பத்தி இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கூட உங்களுக்கு தெரியாத நண்பர்களே. நம்மளாம் ஜாலியா சென்னையில ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா வடநாட்டுல மட்டும் நீங்க அவ்வளவு ஜாலியா இருந்துட முடியாது. அந்த கவனத்தோடு நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பதை இந்தியாவில் வாழ்க்கையாக பார்க்கிறோம். கதாநாயகர்களை கடவுள்களாக கும்பிடுகிறோம்.
அப்போது ஒரு திரைப்பட இயக்குனராக நம்மளுக்கான அதிக கவனம் தேவை என்கிற இடத்திலிருந்து நான் அந்த உரையாடலை துவங்கி இருக்கிறேன். எத்தனையோ படங்கள் மூன்றாம் பாலினத்தவரை வில்லனாக சித்தரித்திருக்கிறார்கள். சோ அவர்கள் எல்லாம் ஒரு கவனம் பெற வேண்டும், அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற உரையாடலை தான் அதன் வாயிலாக நான் சித்தரித்திருக்கிறேன். நிறைய பேர் நண்பர்கள்லாம் போன் பண்ணி நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க அப்படி. ஒரு படைப்பாளியாக என்னுடைய தவறுல இருந்து நான் திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை போவதற்கு நான் ஒரு முன்னெடுப்பை செய்கிறேன். நான் தொடர்ந்து அடுத்த படம் பண்றப்ப இன்னும் கவனமாக செய்வேன். எல்லோரும் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு உரையாடலை அந்த துவங்கும் நினைச்சுதான் நாங்க பேசினேன். இன்னும் பேசினா பேசிக்கோங்க பேசிக்கோங்க. என்னுடைய கருத்து என்பது ஆழமானது, உண்மையானது, உண்மையான நேர்மை உரத்துடன் தான் நான் அதை முன்வைக்கிறேன். ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய படைப்புகள் பதில் சொல்லும். நன்றி. இப்ப அழகிய பெரியவனுக்கு சேர்க்கிறேன். சாரி சார், அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்க வேண்டும். இப்ப இந்த மொத்த கதையில எனக்கு மொத்த கதையுமே ரொம்ப மொத்த தொகுப்புமே படிக பாடல்ங்கிற தொகுப்பு பிரமாதமாக மிக அழகானதாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் நான் படிக பாடல் என்றால் என்ன, இந்த தொகுப்பின் முன் இசை ஞானி அவர்களுக்கு இந்த சிறுகதை தொகுப்பு காணிக்கையாக அன்பாக ஆக்கப்பட்ட முதல் வரியிலிருந்து இந்த சிறுகதை தொகுப்பை துவங்குகிறேன். படிக பாடல், படிகம் எதை சொல்கிறார் படிக பாடல் என்று அப்படின்னு நான் இதை தேடி பார்க்கிற போது அவர் சொல்கிறார், கண்களில் இருக்கிற கண்ணீர் உறைந்து நிற்பதைத்தான் இந்த படிக பாடல் பேசுகிறது. இந்த படிக பாடல் உறைந்திருக்கிற வேறு எதையோ என்று நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். நான் என்னவாக அர்த்தம் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இந்த படிக பாடல் என்பது கண்ணீரினுடைய பாடல். பேச முடியாத ஒருவர்களின், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் மனிதர்களின் கண்ணீரிலிருந்து வெளிப்படுகிற அந்த படிகம் உடைந்து கண்ணீர் வெளியேறும் போது கேட்கிற பாடலைத்தான் இந்த சிறுகதை தொகுப்பு மொத்தமும் பேசுகிறது என்பதை நான் தேடினேன். எங்கெங்கெல்லாம் இவர் சொல்றாரு இந்த படிகம்ங்கிற வார்த்தை கண்ணீரோடு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒப்பிடுகிறார் என்று தேடும் போதுதான் நான் இதை கண்டடைந்தேன். இது கண்ணீரைத்தான் இவர் படிகம் என்று சொல்கிறார் என்று எனக்கு தோன்றியது. இந்த தொகுப்பினுடைய முதல் சிறுகதை பிரியத்தின் ஹெர்பேரியம். ஹெர்பேரியம்னா என்ன அப்படின்னு அவங்க சுடர்விழி கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்ட்டு. நான் ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட், எல்லாரை விடவும் அதிகம் தெரியும். ஸோ ஊட்டி காடுகள்ல தேடி தேடி இலைகளை நான் ஹெர்பேரியத்திற்காக சேகரித்திருக்கிறேன். ஹெர்பேரியம் என்பது ஒரு காதலினுடைய கதை. பிரியத்தின் ஹெர்பேரியம் என்பது ஒரு காதலின் கதை. காதலிக்காக காதலன் காத்திருக்கிறான்ங்கிற கதை எத்தனை ஆண்டுகள் சொன்னாலும் அந்த கதை இன்னமும் அப்படியே இருக்கிறது. காதலிக்காக காதலன் காத்திருக்கிறான், காத்து கொண்டே இருக்கிறான். திரைப்பட பாடலாகட்டும், சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், திரைப்படமாகட்டும், ஒரு காதலிக்காக காதலன் காத்திருக்கிறான். எதுக்காக காத்திருந்தான்னா, இந்த பிரியத்தின் ஹெர்பேரியம் எது என்றால், அந்த காதலை அவள் எப்படி சொன்னாள் என்று அவர் சொல்கிறார். அவன் தன் பெயரை புன்னை மர இலையில் விளையாட்டாக எழுதியது போதா, அந்த புன்னை மரத்தில் விளையாட்டாக தன் பெயரை எழுதிய போதா, அந்த இலையை அவனுக்கு தெரியாமல் பறித்து உலர்த்தி வைத்திருந்து அவனுக்கு காட்ட விரும்பிய போதா, இரு வேறு மாதிரியாகவும் இருக்கலாம். ஆனால் அவனிடம் அவன் காட்ட விரும்பியது பிரியத்தின் ஹெர்பேரியம் என்று சொல்கிறார். காதலன் காதலிக்காக காத்திருக்கிறான். இப்படி துவங்குகிறது. அந்த இடத்தில் காதலி வருவாள் என்று காத்திருக்கிறான். அவன் கால்களில் வேர்கள் முளைத்து முளைத்து மண்ணை ஊடுருவ தொடங்கின. ஆணி வேர்களும் சல்லி வேர்களும் கலந்ததொரு வகைமையில் அவன் பாத வேர்கள் பக்க வேர்களும் வேர் தூவிகளும் முளைத்து விட்டன.
சாய்ந்து விடுவோமோ என்று அச்சப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தான். வேர் முளைத்தது, பெரும் ஆறுதலை கொடுத்தது. காதலன் காதலிக்காக காத்திருக்கிறான். காத்திருந்து காத்திருந்துன்னு ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வைதேகி காத்திருந்தால் காதலிக்காகவும் காதலன் காதலிக்காகவும் காத்திருக்கிற அந்த பாடல் எனக்கு பாலகுமாரனுடைய ஒரு கவிதை ஞாபகம் வருகிறது. இதே கடற்கரையில் வடப்பக்கம் மணலை இடப்பக்கம் இறைத்தெறித்து நகக்கண்கள் வலிக்கின்றனவே, நாளை வேணும் மறவாமல் வா அப்படின்னு ஒரு பாலகுமாரனுடைய கவிதை ஞாபகம் வருகிறது. இந்த காதலிக்காக காதலன் காத்திருக்கிறான். தன் அன்பை மரத்தின் வழியாக, ஒரு இலையின் வழியாக சொல்ல முயல்கிறான். அவள் வருவாள் என்று காத்திருக்கிறான் என்று எனக்கு யோசிக்கும் போது வேல்பாரி இல்ல ஒரு முருகன் வள்ளி கதை நினைவுக்கு வருகிறது. முருகன் வள்ளியை அழைத்து காட்டுக்குள் அழைத்து செல்கிறான். வள்ளிட்ட எப்படியோ தன் காதலை சொல்ல வேண்டும் என்று காட்டுக்குள் அழைத்து செல்கிறான் முருகன் வள்ளியை. காட்டுக்குள் வள்ளி எங்க அப்படின்னா வா போலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள கூட்டு போறான். காதலை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. அப்போது ஒரு மரத்தை பார்க்கிறான். அந்த மரத்தில் பூக்களே இல்லாத மரம், வெறும் காய்கள் மட்டும் இருக்கின்றன. மற்ற மரங்கள் எல்லாமே பூத்து இருக்கிறது. அந்த மரம் மட்டும் பூக்காமல் காய்களோடு இருக்கிறது. வெட்டு மரங்களாக இருக்கிறது. ஒரு பட்டு போன ஒரு மரமாக காய் மட்டும் இருக்குது. அந்த மரத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த மரம் பூத்து குலுங்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. இவன் அந்த மரத்தடியில் நிற்க வைத்து விட்டு இதோ வந்து விடுகிறேன் அப்படி என்று காட்டுக்குள் ஓடிவிட்டான் முருகன். வள்ளி அந்த மரத்தின் கீழ் நிற்கிறாள். அந்த மரத்தின் பேர் ஏழிலை பாலை. ஏழிலை பாலையின் மேல் தன் காலை வைத்து கொண்டு எங்க போயிட்டாண்டா முருகன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை சுரண்டிக்கிட்டே இருக்கிறாள். அவள் முதுகு அந்த மரத்தின் மீது படுகிறது. அவள் சுவாசம் அந்த மரத்தின் மீது படுகிறது. நீண்ட நேரமாக காத்திருக்கிறாள். முருகன் வரவில்லை. இரவு வருகிறது. சரி, இவன் இப்படிதான் நம்மளை ஏமாத்திட்டான் போல என்று போய்விட்டார். அடுத்த நாள் காலை மறுபடியும் முருகன் வருகிறான். வா காட்டுக்குள்ள வா, உன்னை காட்டுறேன் அப்படின்ட்டு. நேத்து கூட்டிட்டு போய் வராம ஓடி போயிட்ட மாவன, இன்னைக்கு வந்தா தொலைச்சிருவேன் உன்னை அப்படின்னு வள்ளி சொல்ற. வா அப்படி என்று நேத்து எந்த காட்டுக்குள் எந்த இடத்திற்கு அவளை அழைத்து சென்றானோ அதே இடத்திற்கு அவளை அழைத்து செல்கிறான். அந்த ஏழிலை பாலை பூத்து குலுங்குகிறது. பூத்து குலுங்குனோடனே அவ என்னடா இது, என்ன முருகா இது அப்படின்னு கேட்டான். காதலன் தானே. அவன் சொன்னான், இந்த மரம் பெண்மைக்காக ஏங்கி நிற்கிறது. பெண்மையின் வாசம் சுவாசம் படுவதற்காக ஏங்கி நிற்கிறது. பெண்ணுடைய சிறு சுவாச காற்று தன் மீது படாதா என்று இந்த மரம் ஏங்கி நின்றது. பெண்ணுடைய ஒரு அணைப்புக்காக காத்திருந்தது. பெண்ணுடைய விரல் படாதா என்று காலங்காலமாக காத்திருக்கிற ஆண் மரமாக அந்த மரம் வேர் பாய்ந்து ஆழமாக ஒரே இடத்தில் அந்த மரம் காத்து கொண்டே நிற்கிறது. நீ வந்தாய், அதன் மேல் உன் கால்களை வைத்தாய், உன் நகத்தை வைத்து அந்த மரத்தை கீறினாய். உன் நகன் வழியாக உன்னுடைய பெண்மை அந்த மரத்திற்குள் ஒரு பாலை போல சென்று அந்த மரத்தை பூத்து குலுங்க செய்து விட்டது என்று முருகன் சொல்கிறான். சொன்னவுடன் அவள் கண்கள் கலங்கி விட்டன. அந்த மரத்தை கட்டி பிடித்து தழுவி கொண்டாள். அப்போது அருகே இருந்த முருகன் சொன்னான், இந்த மரத்தை போல நானும் ஏங்கி தவிக்கிறேன் வள்ளி என்று சொல்கிறான். வள்ளி ஓடி வந்து முருகனை அணைத்து கொண்டாள் என்று வேல்பாரியில் ஒரு இடம் வருகிறது. நான் நினைக்கிறேன் பிரியரின் ஹேர்பரியத்தில் அந்த வள்ளிக்காகத்தான் முருகன் வேர் பிடிக்க காத்து நின்று கொண்டே இருக்கிறான். அவள் வருவாளோ வரமாட்டாளோ என்று காத்து நின்று கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவள் வருவாள். அவர்கள் இடையே ஒரு அன்பு சேர்க்கை நிகழும் என்று இந்த கதை முடியும் போது எனக்கு ஒரு பெரிய காதல் கதையை படித்ததை போன்று அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. முதல் 2 பக்கத்துல ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒரு கதையை, அந்த கதையை துவங்கும் போது ஆகா என்னடா இது, ஒரு இடத்தை தொட்டா ஒரு சினிமா பாட்டு நான் வருது, ஒரு சினிமா படம் நான் வருது, ஒரு நாவல் நான் வருது, ஒரு கவிதை நினைவுக்கு வருது அப்படின்னு நினைச்சேன். இப்ப எல்லாரும் இந்த கால நகை கதையை சொன்னார்கள்.
அந்த கால நகை கதையில் எனக்கு ஒரே ஒரு வாக்கியம், அவர் எழுதிய வாக்கியத்தை படித்தவுடன் நிஜமாகவே புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டேன். ஒரு வயதான கிழவனை போல, ஒரு தமிழ் கிழவனை போல ஒரு வார்த்தையை, மழை பெய்ததை ஒருவன் சொல்ல முடியுமானால், நேற்று சென்னை இருந்தவர்களுக்கு தெரியும், வானம் பொய்த்து கொண்டு, வானத்தை கிழித்து கொண்டு மழை சென்னையில் பெய்தது. அந்த மலையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன், அந்த மலையில் நின்று கொண்டே இருந்தேன். அந்த மலையை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? அந்த சொல்வதற்கு வார்த்தை இருக்கிறதா என்று இந்த வார்த்தையை படிக்கும் போது அவர் எனக்கு வந்து அப்படி இருந்துச்சு. தொடர்ந்து நாட்கணக்கில் மழை பெய்து கொண்டிருந்தது. பாலாடை நிறைந்து, பஞ்சபாத்திரம் நிறைந்து, குவளை நிறைந்து, கொட்டாங்குச்சி நிறைந்து, செம்பு நிறைந்து, சட்டி நிறைந்து, மொந்தை நிறைந்து, மரக்கால் நிறைந்து, உரல் நிறைந்து, உலக்கு நிறைந்து, படி நிறைந்து, பானை நிறைந்து, ஆளாக்கு நிறைந்து, அண்டா நிறைந்து, கொப்பரை நிறைந்து, குளம் நிறைந்து, கண்மாய் நிறைந்து, கால்வாய் நிறைந்து, ஏனம் நிறைந்து, ஏரி நிறைந்து, அணை நிறைந்து, ஆறு நிறைந்து, வீடு நிறைந்து, வெளி நிறைந்து, ஊர் நிறைந்து, உலகமே நிறைந்து கொண்டிருந்தது. அடடடடா, ஒரு மலை யாரையெல்லாம் நிறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப, அழகிய பெரியவன் ஒரு பெரிய ஒரு வயது ஒத்த ஒரு ஆளை போல எனக்கு கண்ணில் தெரிஞ்சு, ஒரு மூத்தவனை போல இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல முடிகிறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிரமாதமான லைன். அப்புறம் அந்த கிளி ஜோசியக்காரங்க எப்படி சொல்லுவாங்கிற அந்த குரல்ல அவர் எழுதியிருக்கிற பாக்குறப்ப, இந்த ஆப்போசிட்ல தான் எத்தனை கிளி ஜோசியக்காரங்க தான் வாழ்க்கை வந்துடாதா அப்படின்னு வச்சுக்கிட்டே, அம்மா குறி சொல்றமா, இந்த பையனோட நீ சேர்ந்துருவோமா, உனக்கு நல்ல வாழ்க்கை பிறந்துருமா, செமஸ்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோமா, அரியர்ஸ் கிளியர் பண்ணிடுவோமா, என்னென்ன மொழிகள்ல இந்த அங்க நிக்கிறாங்க. எத்தனை லவர்ஸ் வந்து எங்கங்க சேர்ந்துருவோமா, நாங்க எங்க லவ் சக்சஸ் ஆயிருமா, எத்தனை கிளவிங்க இந்த சென்னை மாநகரில் பெரியார் சிலையில நிறைந்திருக்கிற இடத்துல இத்தனை கிளிஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த கதையை படிக்கிறப்ப தமிழ் இலக்கியத்தில் வந்த, எனக்கு தெரிந்து வந்த முதல் கிளிஜோசிய கதை என்பது இந்த கால நகை என்ற கதையைத்தான் நான் சொல்றேன். அவன் காலத்தை நகையாக கழுத்தில் அணிந்து கொண்டு தெரு தெருவாக அலைகிறான். நான் காலத்தினுடைய நகையை விற்பவன், காலத்தை விற்பவன் என்று அவர் சொல்றார். ரொம்ப அது பிரமாதமா இருந்துச்சு. ஒரு காலத்தை விற்பவன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றது வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை என்பது மறைவானதன்று அப்படி என்று ஒரு கதை. எனக்கு எங்க ஆட்சியை ரொம்ப பிடிக்குங்க. ஆட்சியை பிடிக்காதவங்க உலகத்துல யாராவது இருப்பாங்களா? எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்க ஆட்சி. இன்னமும் எங்க ஆட்சியை நினைத்து கொண்டு இருக்கிறேன். எங்க ஆட்சி எப்ப இருந்தாலும் சரி, நான் வளர்ந்து 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்தப்போ எங்க ஆட்சி மடியில போய் படுத்துப்பேன். எங்க ஆட்சி எனக்கு தலை கோதணும்னு ஏங்குவேன். அப்படி ஆட்சியை நேசித்த கோடிக்கணக்கான பேரன்களில் நானும் ஒருவன். ஆனா அந்த ஆட்சியை பத்தி ஒரு கதை இருக்கே, அடடா, எங்க ஆட்சியை நான் வந்துருச்சு எனக்கு. இந்த மொத்த கதையில எனக்கு இந்த கப்பல் துறைன்னு ஒரு கேரக்டர் அவர் கிரியேட் பண்ணிருக்காரு. பிரமாதமா கிரியேட் பண்ணிருக்காரு. அவ்வளோ அற்புதமா கிரியேட் பண்ணிருக்காரு. எங்க ஆட்சி எப்படின்னா, அவங்களுக்கு 3 மகள், 15 பேரன், எல்லாருமே இருப்பாங்க. ஒரு துளி அவங்க வந்து தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. எங்க ஆட்சியுடைய அண்ணன் தம்பி 1000 பேர் இருப்பான். வந்து கூப்பிடுவான், நான் வரமாட்டேன்டா, உன் வீட்டுல ஏன்டா சோறு திங்கணும், நான் தனியா சமைச்சு தனியா வாழ்வேன்டா அப்படின்னு அந்த கிளவி அப்படி நிற்கும். எனக்கு 2 ஆட்சி, மீனாட்சி ஆட்சி அப்படின்னு ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியை பற்றி தான் முதல் கதையை நான் எழுதினேன். அதுக்கு தான் எனக்கு வந்து காலேஜில் கோல்டு மெடல் கிடைச்சிச்சு. நெருடும் நேயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியும் சரி, என்னுடைய ஆட்சியும் சரி, கடைசி வரைக்கும் தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காம நிக்கிற அந்த இடத்தை அந்த மறைவானதன்று என்ற கதையில வந்து பிரமாதமா எழுதியிருப்பாங்க. எனக்கு அந்த கதையை படிக்கிறப்ப விருமாண்டி படத்துல ஆட்சி செத்தோன்னே கமல் சார் வந்து அழுவாரு, அது மாதிரி இருந்துச்சு.
ஏண்டி முண்டா என்னை விட்டுட்டு போயிட்டேடா, என்னடி செய்வேன் அப்படின்னு கதறி அழுவார். எனக்கு வந்து அந்த கதையை படிக்கிறப்ப ஆச்சி எப்படி அப்படின்னு இருந்துச்சு. இந்த அதாவது 7-10 பேரன், ஆனா அந்த ஆட்சிக்கு வந்து கப்பல் துறையை மட்டும்தான் பிடிக்கும். இப்ப எங்களுக்கே 10 பேரன், ஆனா நான் பேரன் என்னை தான் ரொம்ப பிடிக்கும் ஆட்சி. அப்படியே மடியிலேயே வச்சே உனக்கு சோறு ஊட்டினடா பாலா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க ஆட்சியை பத்தி நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆட்சிங்கிறது வந்து அன்பின் ஒரு மறுவடிவம், பேரன்பின் மறுவடிவம், எப்படி வேணா சொல்லலாம். ஆட்சியை கட்டி பிடிச்சிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், ஆட்சி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஆட்சி அம்மாக்களை விட ஆட்சிகள் இந்த உலகில் உயர்ந்தவர்கள் நான் நம்புறேன். அம்மாக்கள் கண்டிப்பார்கள், ஒரு நாளும் ஆட்சிகள் கண்டித்ததில்லை என்று நான் நம்புகிறேன். எல்லாம் பண்ணாலும் என்னடா அவளை லவ் பண்றியாக்கோ, இந்த ரேஞ்சுக்கு ஆட்சிட்ட பேசலாம். ஆட்சி தாத்தா எப்படி ராத்திரி அவங்களை கூப்பிடுவார, இந்த மாதிரி பேசலாம் ஆட்சிட்ட. ஆட்சி வந்து அவங்க வந்து ஜாக்கெட் போட மாட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு அந்த அவங்களுடைய பாம்பளத்தை பிடிச்சா இழுக்கலாம். டே அந்த கூட போதுரா சும்மாறா. அதாவது என்னெல்லாம் பேச முடியாதோ, உங்களுக்கு மாமாக்களோ சித்தப்பாக்களோ இருந்தால் மட்டும்தான் ஒரு நண்பனை போல இருக்க முடியும். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து எங்க ஆட்சி தான். அது மாதிரி கப்பல் துறைக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ஆட்சி. அவங்க ஆட்சி இறந்து போயிடும். இறந்து போனோன்னு சொந்தக்காரங்க எல்லாம் அடிச்சு கிடிச்சு வந்துருவாங்க. என்னடா செய்யறதுன்னு இந்த ஆள் வந்து நேரா ஆட்சியோட ரூமுக்கு போவான். ரூமுக்கு போய் அங்க தேடுவான், இங்க தேடுவான், எல்லா இடத்துலயும் தேடி 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 பார்ப்பான். ஒரு இடத்துல ஆட்சி காசு வச்சிருக்கும், எடுத்துட்டு வருவான். எங்க ஆட்சி கௌரவமானது, நீங்க ஒருத்தனும் எங்க ஆட்சிக்கு இளவுக்கு செலவழிக்க கூடாது. எங்க ஆட்சி அதனுடைய சாவுக்கு பணத்தை சேர்த்து வைத்து விட்டு இதை கொடுத்துருச்சு. இந்த எங்க பாட்டி தான் செலவழிக்கணும், அந்த காசுல தான் எவன் நடக்கணும், எவனும் செலவழிக்க கூடாது அப்படின்னு அவன் கத்தி கூப்பாடு போட்டு மொத்த ஆட்சியினுடைய அந்த மொத்த கடைசி விடை கொடுதல் அந்த நிகழ்வுக்கு மொத்தமா ஆட்சி பணத்திலிருந்து செலவழிப்பான். இடுகாட்டில் கடைசியாக நிற்கும் போது அவனுக்கு தோன்றும், நேத்து வர சுடுகாட்டுல உட்கார்ந்து சீட்டு விளையாண்டுட்டு இருந்தோம், ஆட்சி சாப்பிட்டு போல, சும்மா அங்கே கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு கூப்பிடுவதற்கு என் ஆட்சி இருந்தால், இன்னைக்கு ஆட்சி இல்லாமல் போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? ஆட்சியுடைய மரணம் பொறுப்பே இல்லாத கப்பல் துறைக்கு ஒன்றை உணர்த்தியது என்று இந்த சிறுகதை முடிகிறது. இந்த கடைசி நொடியில் ஒரு கிளைமேக்ஸ் போல ஒன்றை நிகழ்த்தும் போது மொத்த கதையினுடைய வடிவமும் மாறிவிடுகிறது. இவ்வளவு நாள கண்டிக்காம இருந்த ஒரு ஆட்சி மறைந்த ஒரு நொடியில் தன் பேரனுக்கு நல் வாய்ப்பை, ஒரு ஒளிக்கீற்றை அவன் மீது செலுத்திவிட்டு சென்று விட்டாள் என்று தோன்றியது. அதே போதான் காலநகை. கிளி ஜோசியத்தை நம்பி உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தவன் கடைசி நொடியில் வெள்ளம் அடித்து போய்விட்டது, நம்ம வீட்டையெல்லாம் நாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம் வாங்க அப்படின்னு பொண்டாட்டி சொன்னோன்னே அவ்வளவு நேரம் சோறு போட்ட கிளிக்கு உண்டையும் அந்த போனையும் அந்த ஆத்துல தொம்முன்னு விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சு. எதிர்காலத்தை எவனாலும் கணிக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு கருத்தை ஒரு வரியில் வாழ்க்கையோடு சேர்ந்து அவர் கடத்தி சென்றது இந்த கதையில் மிகவும் அழகாக இருந்தது, ரோசமாக இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இந்த தொகுப்பு 8ஆம் ஆ பிரிவில் ஓர் தமிழ் ஆசிரியர். ரொம்ப பிரமாதமான ஒரு கதைங்க. ஆனா அதை விட இந்த மொத்த தொகுப்பையும் படிக்கும் போது 90களில் டிஜிட்டல் வராம இருந்த காலத்தில், கம்ப்யூட்டர் வராமல் இருந்த காலத்தில் நாம் எல்லாம் அனுபவித்த மொத்த சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அந்த சந்தோஷத்தை நாம் இழந்து விட்டோம் என்று தோன்றி. இந்த இதுல வந்து ஒரு சைன் போர்டு ஆர்டிஸ்ட பத்தி ஒரு பிரமாதமான ஒரு கதை இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இந்த மொத்த தொகுப்பும் என்னெல்லாம் சொல்லுதுன்னா, நான் சின்ன வயசுல வந்து எங்கேயாவது ஒளிச்சித்திரம் கேட்டா அந்த இடத்துல நின்றுவேன். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம், சரஸ்வதி சபை ஒளிச்சித்திரம், 16 வயதுல ஒளிச்சித்திரம் கேட்டோன்னே அந்த இடத்துல நின்றுவோம். லாட அடிக்கிறாங்களா, அங்க போய் நின்று என்னடா லாட அடிக்கிறாங்க, எப்படா அடிக்கிறாங்க அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருப்போம். ஒரு மாட்டு வண்டி போதா ஏறி பின்னாடி உட்காந்துப்பேன். அந்த மாட்டு வண்டி எங்கேயோ போய் எங்களை இறக்கிவிடும், அது வரைக்கும் மாட்டு வண்டி பின்னாடி உட்காந்துருக்குறது. தார் ரோடு போடுறாங்களா, அந்த வண்டி மேல ஏறி உட்காந்துப்பேன்.
எப்படா தார் ரோடு போடுறாங்க அப்படின்னு ஏஐக்கு வந்துட்டேன். இப்ப அந்த சந்தோஷம் எல்லாம் இந்த குழந்தைங்க இழந்துருச்சு அப்படின்னு. எங்க ஊர்ல சூப்பர் ஆர்ட்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் செம்மையா வரைவாருங்க. ஒரு டீ கடை போனாலும் ரஜினியை வரைவார். காலையில போய் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துருது. டே இந்த மன்னனை எடு. நம்ம அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது. ஆனா அப்படி ரஜினி எப்படா அந்த ஆளு ஒரு ஸ்ட்ரோக்ல வரையறான், கமலை எப்படா வரையறான், சிவாஜி எப்படா, அவன் வந்து அந்த ஒரு டீ கடைக்கு தான் அந்த போர்டு எழுதுவான். அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒரு என்னுடைய லீவ் நாள் முழுக்க இப்படி ஒரு போர்டு வரையறவங்க பின்னாடி நின்றுட்டு அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். யாரோ ஒரு தச்சு, எங்க பக்கத்து தெருல வந்து பாம்பு தச்சுல செய்வாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த தச்சு செய்யறவங்க ஆள்கிட்டயே பின்னாடியே நிக்கிறது. அப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து ஊர்ல வந்து குரலி வித்த காட்டுவான், பாம்பையும் கீரியும். காலையில காட்டினோம்னா கடைசியில டே கிளம்புடான்னு என்னை துரத்தி விடுற வரைக்கும் பொட்டல்லையே உட்காந்துருப்பேன். எப்பதான்டா இவன் சண்டைக்கு விடுவான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி ஒரு 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 எல்லாமே நம்ம கைக்கு எட்டாததாக இருந்தது. ஒரு பெண் கண்களை பார்த்து பேசுவதிலிருந்து எல்லாமே நம்ம கைக்கு எட்டாத ஒரு பொருளாக இருந்தது. இந்த மொத்த தொகுப்பும் என்ன சொல்லுதுன்னா, கைக்கு எட்டாத பொருளாக வாழ்க்கை முழுக்க என்னென்னமோ இருந்துச்சுன்னு சொல்லு. அப்படி ஒரு சைன்போர்டு ஆர்டிஸ்ட் வரைவதை ஒரு சிறுவன் அருகில் இருந்து பார்க்கிறான். இவன் எப்படி ஒரு கோட்ல ஒரு உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கோடு அப்படி வரைஞ்சானா அது ஏன் அம்பேத்கராக மாறுகிறது, ஒரு கோடு வரைஞ்சாதான் காந்தியாக மாறுகிறது. அவன் கையில இருந்து அந்த ஒளி ஒரு சித்திரம் அப்படி மாறுது அப்படிங்கிறத பிரமாதமான அந்த கதையில எழுதியிருக்காரு. எப்படி மாறுது அது? லைப்ரரிக்கு ஒருத்தன் கூட்டிட்டு போனானா, சூப்பரா இவ்வளவு புக்கு இருக்கடா படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்ச ஒரு காலம் உண்டு. புஸ்தகங்களை தேடி தேடி திரிந்த காலம் உண்டு. லைப்ரரியில இருக்க புக்கை திருடி வந்த காலமும் உண்டு. அப்படி இருக்கிற இன்னைக்கு யாரையாவது நம்ம பார்க்கிறோமானா யாருமே இல்லை. நீங்கள் போனுன்னு ஒன்ன வச்சுக்கிட்டு இப்படி அவ்வளவு அற்புதமான சந்தோஷங்களை தொலைத்து இருக்கிறீர்கள். அவர் வந்து அவங்க அம்மா உடல் சரியில்லாம இருந்ததை பற்றி ஒரு கதை, பிரமாதமான ஒரு கதை. அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம பெட்ல கிடக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் எதோ கேட்குறாங்க. அப்ப கடைசியா அம்மா கேட்குறா, எனக்கு ஒரு ரேடியோ வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா இருந்த ஊர்ல மலைகள் இருந்ததில்லை. அதனால காற்றுல எங்கிருந்தோ ஒரு சப்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுல அந்த அம்மா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா திடீர்னு மலைகள் இருக்கிற ஊருக்கு வாக்கப்பட்டு வந்துச்சு. வந்துட்டா அந்த அம்மாக்கு அந்த மலையை பார்த்தா கோபம். எங்கேயோ கேட்கிற இளையராஜாவுடைய பாடல்ல இந்த மலை தடுத்துக்கிட்டு இருக்கு, எனக்கு கேட்கல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கோபம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டே பீடி சுத்துற வேலையை செய்கிறாள் அம்மா. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. டி.எஸ். ஜெயராமனுடைய பாட்டை கேட்கிறப்ப அப்பாக்கெல்லாம் கோபம் வருது. இந்த ஆள் வாய்ஸ் உனக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு கோபம் வருது. அப்படின்னு அந்த கதையை எழுதுறப்ப எங்க வீடு வந்து ஒரு தியேட்டர் பக்கத்துல இருக்கும், நீமுத்ராய்ஸ் பக்கத்துல இருக்கும். அந்த தெருவில் என்னன்னா வரிசை எல்லாரும் தீப்பெட்டி ஓட்டுவாங்க. நீமுத்ராய் சைஸ்ல காலையில 10:30 மணி ஷோ போட்டாதான் இவங்க தீப்பெட்டி எடுத்து ஒட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே எங்க தெரு பெண்கள் தீப்பெட்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஷோ முடிகிற வரைக்கும் தீப்பெட்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு பாட்டு பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கதை மிக அற்புதமாக வெளிப்படுத்தி. எங்க சித்தி இருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து இது சுத்துவாங்க, வெடி சுத்துவாங்க. அவங்க ரேடியோவை திருப்பி வச்சுட்டு திருச்சி ஸ்ரீலங்கன் வானொலி நிலையம் எதையோ ஒன்று கேட்டுட்டு அவங்க அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு கதையை கேட்குறப்ப நிஜமாவே என்னுடைய கனவு அப்படியே திரும்பி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய மனைவிக்கு வந்து சின்னம்மை நோய் வந்து விட்டது. படுத்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூடாத ஒரு நோய் வந்து விட்டது. என் ஒய்ஃப் வந்து பாட்டு போட்டுட்டே தான் வீட்டுல வேலை பார்ப்பாங்க. நான் என்ன செய்யலான்னு தெரியல, அவள் எந்திரிக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு சின்னம்மை. உடனே நான் வந்து இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு எஃப்எம் ரேடியோ வந்திருக்கு, அதை வாங்கிட்டு போய் என் ஒய்ஃப் பக்கத்துல நீ பாட்டு கேளு அப்படின்னு வச்சுட்டு வந்தேன். இப்படி பெண்களுக்கும் ரேடியோவுக்கும் இசைக்கும் பாடலுக்கும் இருக்கிற ஒரு கதையை மிக அற்புதமாக இந்த நாவல், இந்த சிறுகதை தொகுப்பு முழுக்க சொல்லி இருக்கிறார். அப்புறம் கங்கைமரன் பத்தி சொன்னாங்க.
கங்கைமரன் ஒரு சேமிப்பாளரா தெரியும், டைரக்டரா தெரியும். என்ன பிரமாதமான பாடலாசிரியர் தெரியுமா அவரு? எவ்வளவு அற்புதமான பாடல் எழுதியிருக்கார். சரவணன் அவர்கள் சொன்னாங்க, பிரமாதமான பாடல் எழுதியிருக்கார். அதையும் ஒரு சிறுகதையில மிக அற்புதமாக அமரன் என்ன கங்கைமரனோட என்னென்ன பாட்டுலாம் சிறப்பான பாட்டு, அவ்வளவு கவி நயத்தோட எழுதியிருக்காரு. அது நம்மளுக்கு வெளியவே தெரியாத ஒரு உலகமாக இருப்பது என்பதையும் சேர்த்து இந்த படிக பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அழகிய பெரியவனுடைய ஒரு கதை என்னை உண்மையிலேயே நெஞ்சை உலுக்கிய ஒரு சிறுகதை உண்டு. அந்த சிறுகதை சாகச தாத்தா என்ற சிறுகதை. எப்படி எல்லாரும் தீட்டு என்ற கதையை சொன்னார்களோ, இந்த சாகச தாத்தா என்கிற கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. வீட்டுல அப்பா அம்மாக்கு கதை சொல்ல நேரம் இல்லை, வீட்டுல தாத்தா பாட்டி இல்ல. அதை தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு யாரு கதை சொல்லுவா அப்படின்னா, நம்ம ஊர்ல காசி தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப அற்புதமான கதையை சொல்லுவாரு, நம்ம வயல் பக்கத்துலதான் வேலை செய்யறாரு அப்படின்னு அம்மா சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா எப்பயுமே பிள்ளைங்களுக்கு கதை கேட்க கூடாதுன்னு துரத்தி விடுறதுன்னு எல்லாருடைய வழக்கம். அப்படி வேமா ஓடி போய் அந்த பையன் காசி தாத்தாட்ட உட்காந்துட்டா, காசி தாத்தா சாகச கதைகள் எல்லாம் அள்ளி தெரிப்பாரு. டே, அன்னைக்கு ஊர்ல வெள்ளம் அப்படியே நிறைஞ்சு வலியுது, அந்த வெள்ளத்தை மொத்தமும் பிடிச்சு ஒரு மாடு மட்டும் மாட்டிக்கிச்சுடா, உள்ள பூந்து தூக்குனே பாரு, அதுக்கு மேல ஒரு புலி மாட்டிக்கிச்சுடா, புலியையும் காப்பாத்தி இழுத்துட்டு வந்தேன். நிஜமாவா தாத்தா? நிஜமா இழுத்துட்டு வந்தேன் பாத்துக்க. அப்புறம் வெள்ளக்காரங்க வந்தாங்க, துப்பாக்கியோட குதிரையில வந்தாங்க, 2 மிதி மிதிச்சா ஓடி போயிட்டாங்க. இப்படின்னு தொடர்ந்து ஒரு சாகசங்களை அந்த சிறுவனுக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். டெய்லி வர்றப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும், தாத்தா பாட்டிட்ட நீங்க சாகச கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நிலால இருந்து ஒரு பாட்டி இறங்குச்சுடா இப்படின்னு பல்வேறு கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பையன் வளர்ந்து விட்டான். அவன் ஐடில ஒரு நிறுவனத்துல சென்னையில வேலை பார்க்கறான். திரும்பி ஊருக்கு போறப்ப அந்த காசி தாத்தாவை இப்ப அந்த சின்ன கிராமத்தில் இல்லை. காசி தாத்தாவை தேடுகிறான். அவருக்கு ஏதாவது காசு கொடுக்கலாம், அவர் எப்படி இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது கதை கேட்கலாம், அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம், ஏதோ தேடுறான். ஆனா காசி தாத்தாவை காணும்பா, அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஏன்னா காசி தாத்தா அவனுடைய மகன் ஒரு கொலை வழக்குல மாட்டி ஜெயில இருக்கான். அவனை மீட்கிறதுக்காக தன் சொத்து மொத்தத்தையும் வித்துட்டு தாத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயோ போயிட்டாரு, போனவர் வரவே இல்லை. சரி, என்னடா இந்த முறையும் காசி தாத்தாவை போய் பார்க்க முடியலையே அப்படின்னு அவன் சென்னைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான். அப்ப எலக்ட்ரிக் ட்ரெயின்ல உங்களுக்கு தெரியும், ஊசி பாசி விற்பவர்களை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பார்ப்பீங்க, பேனா விற்பவர்களை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பார்ப்பீங்க, அப்படின்னு பல்வேறு சந்தர்ப்பங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு கரம், தம்பி காசு அப்படி என்று பிச்சை கேட்கிறது. இந்த குரலை எங்கேயோ கேட்ட நினைவிருக்கிறதே என்று அவன் திரும்பி பார்க்கிறான். அது காசி தாத்தா. தாத்தா அப்படின்னு சொன்னோடனே தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு, டே நம்ம பேரந்தாண்டா அப்படின்னு. அவன் சுதாரிச்சு தாத்தாவை சொல்றதுக்குள்ளயும் தாத்தா அந்த வயசு 90லயும் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து தப்ப 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 ஓடுறார். ட்ரெயின் நிக்குது, ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டான். அவன் இறங்கிட்டான்னு தெரிஞ்சோடனே தாத்தா தண்டவாளத்தில் குதிக்கிறார். எதிர்ப்புறத்தில் ஒரு ட்ரெயின் வருகிறது என்று இந்த கதை முடிகிறது. ஒரு பிரமாதம். எனக்கு இரவு தூக்கம் மொத்தமும் தொலைந்து போனது. மேற்கு தொடர்ச்சி மலை என்ற ஒரு படத்தின் இறுதி காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிலங்களை வைத்திருந்தவன் ஒரு காற்றாடியின் கீழே ஒரு வாட்ச்மேனாக நிற்கிறான் என்பதோடு அந்த கதை முடியும். எத்தனையோ விவசாயிகள் சென்னை மாநகரத்திலே கம்மங்கூழ் வித்து கொண்டிருப்பவர்களாக இந்த நகரத்தின் எவ்வளோ வீதிகளில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு சாகச தாத்தா ஒரு சாகசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் அவரால் சாகசத்தை நிகழ்த்தவே முடியாத ஒருவராக அவர் இருக்கிறார். அதை அந்த கதை பேசுகிறது. இன்னொன்றை பேசுகிறது, மஸ்குலர். ஆண் என்றால் மஸ்குலர், அவன் வீரன் அப்படிலாம் இல்லைங்க. வடிவேலு சொல்ற மாதிரி
நம்ம அடி வாங்குற ஒரு ஆளாதான் எல்லா நாளுமே இருந்திருக்கிறோம். நம் குழந்தைகளிடம் நாம் பெரிய வீரன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல கூனி குருவி ஒரு மரணத்தை தேடிக்கொள்கிற ஒரு தாத்தா என்ன சொல்கிறார், இந்த உலகத்தில் சாகசம் என்று எதுவும் இல்லை. நீ ஆண்மை என்று உன் மனைவியவோ உன் குழந்தைகளையோ இந்த சமூகத்தையோ அதிகாரம் பண்ணுவதற்கு உன்னிடம் எதுவும் இல்லை. சாகசத்தை நிகழ்த்தி விடவே முடியாது நண்பர்களே என்று அந்த கதை சொல்கிறது. இப்படி அந்த கதையினுடைய முடிவு பல்வேறு திறப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. என்னுடைய நண்பர் கவிதா பாரதி அவர்கள் ஒரு கதை எழுதினார். மகாராஜாவா வாழ்ந்தவன் சென்னையில வாட்ச்மேனா இருக்கிறான் அப்படின்னு எனக்கு அந்த கதை முடியும் ஆனந்த விடல வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், ஒரு மிகச்சிறந்த முடிவை இது போன்ற கதைகளுக்கு ஒருவர் தந்திருந்தால் அது அழகிய பிரிவினுடைய சாகச தாத்தா தான். அவ்வளவு அற்புதமான கதை என்று சொன்னேன். இந்த படிக பாடல் எனக்குள்ளும் பல கேள்விகளையும் பல கண்ணீர்களையும் எழுப்பி உள்ளது. அழகிய பெரியவனை நெஞ்சால் அன்பால் ஆற தழுவிக் கொள்கிறேன். என்னை இந்த புத்தகத்தை படிப்பதற்கு என் கையில் சேர்த்ததற்கு நன்றிகள் கோடி. நன்றி.